வணக்கம் அன்பு நண்பர்களே. அதிமுகவோட சட்டமன்ற உறுப்பினர்கள் கிட்டத்தட்ட 4 பேர் இதுவரை தமிழக வெற்றிக் கழகத்தில் அதிகாரப்பூர்வமாக இணைந்திருக்காங்க. அது பல்வேறு வகையான சட்ட ரீதியான கேள்விகளையும் எழுப்பியிருக்கு. அதிமுக நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் 47 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருந்தாங்க. அந்த நேரத்திலிருந்தே அதிமுகவுக்குள்ள பிளவுகளும் ஆரம்பித்து விட்டது. கடந்த மே மாதம் 13ஆம் தேதி நடந்த சட்டமன்றத்தில் பெரும்பான்மையை காட்டுவதற்கான போட்டியில் அதிமுகவின் 2 கூறுகளாக உடைந்து வாக்களித்தாங்க. ரொம்ப குறிப்பாக அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பக்கத்தில் 22 எம்எல்ஏக்கள் அவர்கள் தாழும் தமிழக வெற்றி கழகத்துக்கு எதிராக வாக்களித்தாங்க. அதே நேரத்தில் எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம் தரப்பு ஒரு 25 பேர் தாவேகா அரசுக்கு ஆதரவாக வாக்களித்தாங்க. அதிமுக 2 பிளவுகளாக உடைபட்டு இருக்கக்கூடிய சூழலில் நடிகர் விஜய், அதாவது முன்னாள் நடிகர் இந்நாள் முதல்வர் விஜய் அவர்கள் நேரடியாக சிவி சண்முகம் அவர்களுடைய அலுவலகத்திலேயே போய் சந்திப்பும் நடத்தியிருந்தார். அது ஒரு வகையில் அதிகார துஷ்பிரயோகமானு கேட்டால் நிச்சயமாக 100% அதிகார துஷ்பிரயோகம் தான். பட் அதே நேரத்தில் இந்த 25 சட்டமன்ற உறுப்பினர்கள் இவர்களை அமைச்சராக்கக்கூடாது, ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக வாக்களித்தவர்கள் இவர்களை தகுதி நீக்கம் செய்யணும் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சபாநாயகர்கிட்ட ஒரு மனு கொடுத்திருந்தார். அந்த மனுவின் மீது இன்னும் நடவடிக்கை எடுக்கலை, மனு கிடப்பில் இருக்கிறது. பொதுவாக சபாநாயகர் அவர்களுக்கு அதிகாரங்கள் இருக்குது. ஒரு மனு கொடுக்கப்பட்டால் 6 முதல் 8 மாதங்கள் வரை இது மாதிரியான மனுக்களை நிறுத்தி வைக்கவோ, கிடப்பில் போடவோ, நேரம் வரும்போது எடுத்து விசாரிக்கவோ அவருக்கு உரிமை இருக்கிறது. அதே நேரத்தில் நீதிமன்ற நடவடிக்கைக்கு போகிறதுக்கும் மனுவை கொடுத்தவர்களுக்கும் உரிமை இருக்கிறது. ஸோ அப்படியான சூழலில் தான் அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் 3 பேர் நேற்று ராஜினாமா செய்தாங்க. இன்று இசக்கி சுப்பையா ராஜினாமா செய்தார். அப்போ ஏற்கனவே இவர்களை டிஸ்குவாலிஃபைடு, அதாவது தகுதி நீக்கம் செய்யணும் அப்படிங்கக்கூடிய மனு நிலுவையில் இருக்குது. அதை விசாரிக்கவே செய்யாமல், அதன் பேரில் ஒரு தீர்ப்பு வழங்காமல் அடுத்த கட்டமாக இந்த 4 பேரையும் இன்றோடு உட்பட 4 பேருடைய ராஜினாமாவையும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் சபாநாயகர். இதை அதிமுக தரப்பை ரொம்பவே கொதிக்க வைத்திருக்கிறது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஏற்கனவே தகுதி நீக்கம் செய்யணும், டிஸ்குவாலிஃபிகேஷன் பண்ணணும் அப்படிங்கக்கூடிய மனு நிலுவையில் இருக்குது. அது இருக்கும்போது ராஜினாமா மட்டும் எப்படி ஏற்றீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அது நம்முடைய தெரிந்த பார்வையினுடைய அடிப்படையில் சபாநாயகருடைய விருப்புரிமை தான். சபாநாயகர் 2 விஷயங்களை பார்ப்பார். ஒருவர் ராஜினாமா என்கிற கடிதத்தை கொண்டு வந்தார்னா அந்த கடிதத்தை அவரே கொண்டு வருகிறாரா அல்லது அவருடைய சார்பாக இன்னொருவர் கொண்டு வருகிறாரா? இன்னொருவர் கொண்டு வந்தால் அது நம்பகத்தன்மையில் சந்தேகம் வரலாம். இன்னொருவர் வந்திருக்கிறாரே, சம்பந்தப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் ராஜினாமா தான் செய்ய போகிறாரா என்று விசாரிக்க சொல்லலாம். பட் இங்கே அவர்களே வருகிறார்கள் என்பது ஒரு நிலை. அப்படி அவர்களே வருகிற பொழுது கைப்பட கடிதம் எழுதி கொடுக்க வேண்டும். டைப் செய்யப்பட்ட கடிதங்கள் இருக்கக்கூடாது. அதில் 3 வாசகங்கள் தவறாமல் இருக்கணும். நான் என்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்கிறேன் அப்படிங்கிற அந்த வார்த்தை கண்டிப்பாக இருக்கணும். அப்போ இந்த 2ம் இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் நேற்று 3 ராஜினாமா ஏற்கப்பட்டது. இன்று இசக்கி சுப்பையா அவர்களுடைய ராஜினாமா ஏற்கப்பட்டது. இது சட்ட ரீதியாக எந்த தவறுமே கிடையாது. சரி, சட்ட ரீதியாக தவறு கிடையாது, ஆனால் அரசியல் ரீதியாக தர்க்க ரீதியாக இதில் தவறுக்கான 100% தவறு இருக்கிறது. சபாநாயகர் அங்கே இருக்கக்கூடிய ஜேசிடி பிரபாகரை பொறுத்தவரை அதிமுகவிலிருந்து வந்தவர், அதிமுகவில் ஓபிஎஸ் அணி பக்கம் இருந்தவர். எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் எதிரெதிர் துருவத்தில் இருந்தவர்கள். ஜேசிடி பிரபாகர் எடப்பாடி பழனிசாமி அவர்களோடு முரணில் உள்ளவர். அந்த அடிப்படையில் இவர் இந்த மேட்டரை அணுகியிருக்காரு அப்படிங்கிற பார்வையும் சந்தேகமும் இந்த நேரத்தில் எதிரொலிக்கலாம். ஒன்று. இன்னொன்று, தமிழக வெற்றி கழகத்திற்கு அதிமுகவை அழித்தொழிக்க வேண்டும் என்கிற எண்ணமும் இருக்கிறது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் விஜய் தொடர்ச்சியாக ஒரு விஷயத்தை பேசுகிறார். களத்திலே இல்லாதவர்களை பற்றி நாம் ஏன் பேசணும், அதிமுக ஊழல் சக்தி என்றெல்லாம் வாதத்தை முன்வைத்தார். இத்தனை சூழலுக்கு மத்தியிலும் 5இல் 1 பங்கு இடங்களை அதிமுக ஜெயித்திருக்கிறது. 47 எம்எல்ஏக்கள் வந்துட்டாங்க. இது விஜய் தரப்பை டென்ஷன் ஆக்கியிருக்காங்கன்னா, இதை விட அதிகமாக ஒரு விஷயம் டென்ஷன் ஆக்கியிருக்கு. அதுதான் எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில் கிட்டத்தட்ட தாவேகா வேட்பாளர் மாயமானது. தமிழகத்தின் 233 தொகுதிகளில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் ஏன் எடப்பாடி தொகுதியில் மட்டும் மாயமானாங்க? அப்போ தேர்தலுக்கு முன்பு எங்களுடைய வேட்பாளரை கபலீகரம் செய்தீர்கள், தேர்தலுக்கு பின்பு உங்கள் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை கபலீகரம் செய்கிறோம் அப்படிங்கிற இடம் நோக்கி தாவேகா நகர்ந்திருக்காங்க. இது குதிரை பேரமானா இது 100% குதிரை பேரம் தான். பொதுவாக ஒரு ஆட்சி பெரும்பான்மை இல்லாமல் இருக்கிற பொழுது அந்த ஆட்சிக்கு ஆதரவாக வாக்களித்தவர்கள் தங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்கிறாங்கன்னா அது குதிரை பேரம் தான். ஒருவேளை இவர்கள் ஆதரவாக வாக்களித்து கலகம் ஏற்பட்டு அவங்கள டிஸ்குவாலிஃபைட் பண்ணணும் அப்படிங்கக்கூடிய கடிதமும் ஏற்கப்பட்டு டிஸ்குவாலிஃபைட் ஆகி அவங்க வேறு வழி இல்லாமல் தாவேகாவுக்கு வந்தாங்கன்னா அது குதிரை பேரம் அல்ல. இப்போ இவர்கள் இந்த வழியில் வந்தார்கள் என்றால் ஒரு ஆட்சிக்கு ஆதரவாக வாக்களித்து விடுகிறார்கள், அவர்கள் மீது டிஸ்குவாலிஃபிகேஷன் அப்படிங்கக்கூடிய மனு நிலுவையில் இருக்குது.
இந்த சூழலில் இவர்கள் வந்தால் அது குதிரை பேரம் என்று எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டக்கூடிய ஒரு பட்டியலுக்குள் வந்து விடுவார்கள். சரி, இன்னொன்று, இந்த கட்சியினருக்கெல்லாம் இவர்களுக்கு அதிமுகவுடைய இந்த 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் இதுவரை வந்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 25 சட்டமன்ற உறுப்பினர்களை தன் பின்னால் வைத்திருந்தார் சி.வி. சண்முகம், எஸ்பி வேலுமணி தரப்பு. இப்போ எஸ்பி வேலுமணி அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள்கிட்ட சரண்டர் ஆகிவிட்டார். அது எப்படி சொல்கிறோன்னா, கடந்த 3 நாட்களுக்கு முன்பே அவர் வெளியிட்ட அறிக்கை, கோயம்புத்தூரில் சூலூர் பகுதியில் அந்த பள்ளி மாணவி கிட்டத்தட்ட 10 வயதே ஆன சிறுமி பாலியல் வன்மத்திற்குள்ளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட அந்த விவகாரத்தில் எஸ்பி வேலுமணி அறிக்கை விட்டிருந்தார், காட்டமாகவே விட்டிருந்தார். அந்த அறிக்கையில் ஆட்சி மாறினாலும் காட்சி மாறவில்லை என்கிற வாசகம் இடம்பெற்றிருந்தது. ஸோ அந்த அடிப்படையில் நம்ம பார்க்குறப்ப அவர்கள் அந்த நிலைப்பாட்டை எடுத்து விட்டார். அவர் சி.வி. சண்முகம், எஸ்பி வேலுமணி அந்த அணியினுடைய கண்ட்ரோலை மீறி இந்த எம்எல்ஏக்கள் தனித்து செயல்பட ஆரம்பித்து விட்டார்கள். அப்படின்னா ஏன் செயல்படுறாங்க? அதிமுகவுக்கு நிரந்தர எதிர்காலம், தற்காலிக எதிர்காலம், இது ரெண்டும் இருக்கிறதா, இந்த தலைமைத்துவத்துக்கு கீழே ஒருங்கிணைக்க முடியுமா என்பது உள்ளிட்ட கேள்விகளும் சந்தேகங்களும் அந்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வந்திருக்கிறது. அப்போ அவர்கள் எதை பார்க்குறாங்கன்னா, விஜயனுடைய வயது 51, 52 வயதில் இருக்கிறார், நாமும் மிடில் ஏஜில் இருக்கோம். ஸோ இன்னும் ஒரு 15-20 ஆண்டுகள் அரசியல் செய்கிறதுக்கு விஜயனுடைய வயது ஒத்துழைக்கும் அப்படின்னு பார்க்குறாங்க. அந்த அடிப்படையிலும் இவர்கள் இருக்காங்க. இன்னொன்று, தாவேகா தரப்பில் சில ஆஃபர்கள் கொடுக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது. அவர்கள் தேர்தலுக்கு பண்ணிய செலவினங்கள், அந்த செலவினங்களுக்கு ஈடான பணபலன்கள், அது மட்டும் இல்லாமல் வரும் சட்டமன்ற தேர்தலை அவர்கள் எதிர்கொண்டால் அப்படி எதிர்கொள்வதற்கான செலவினங்கள் அனைத்து செலவுகளையும் பார்த்து கொள்ளலாம் என்ற உத்தரவாதங்கள் தரப்பட்டிருப்பதாக சில எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டுகின்றனர். ஸோ அந்த அடிப்படையிலும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. எது எப்படியாக இருந்தாலும் இப்படியே நிலைமை செல்வது தாவேகாவுக்கே முதல்ல ஆபத்தானது. நீங்கள் ஜனநாயகத்தில் மக்கள் வாக்களித்தது, தாவேகாவுக்கு வாக்களித்தது தூய சக்தி என்கிற அடிப்படையில். திமுக அதிமுகவுக்கு எதிர்வாக்குகள் இருப்பதைப் போல தாவேகாவுக்கு நேற்று வரை எதிர்வாக்குகள் இல்லை. தங்களுடைய செயல்பாட்டின் வடிவத்தினால் அவர்கள் எதிர்வாக்குகளை திரட்டுகிறார்கள் அப்படின்னு ஒரு தரப்பினரும், இல்லைங்க தானாக வர்ற எம்எல்ஏக்களை உள்ளே இழுத்து போடுறதான அரசியல் ரீதியாக பலன், அதிமுக செய்யாததா, தேமுதிகவை செஞ்சாங்களே சமகாலத்தில் 2011 அதிமுகவும் தேமுதிகவும் சேர்ந்தா தேர்தலை சந்தித்தாங்க, போட்டி தேமுதிக உருவாச்சு, ஏன் டிஎம்கே கூட தேமுதிக உடச்சி ஒரு பகுதியை கையில் எடுத்தாங்க. பழைய கால மரபுகள் இப்படி இருக்குல்ல அப்படின்னும் பேசப்படுது. திமுக அதிமுக செய்யலாங்க, விஜய் செய்யலாமா, தாவேக அரசில் இப்படிலாம் நடக்கலாமா அப்படிங்கிற பார்வையும் ஒரு சில பேர்கிட்ட இருக்குது. விஜய், தாவேகா இந்த அரசியல் நகர்வுகள் உள்ளபடியே தூய சக்தி அப்படிங்கிற அவங்களோட இமேஜை அப்படியே தான் வைத்திருக்கிறதா, சேதப்படுத்தி இருக்கிறதா, இல்லைங்க புதிய வேறு கட்சிகளில் இருக்கிறவர்களிடம் கூட அது நம்பிக்கையை பெற்றிருக்கிறது அப்படின்னு பார்க்குறீங்களாங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் நல்ல ஒரு அரசியல் அப்படின்னோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.